அனைவருக்கும் அற்புதமான, அழகான காலை வணக்கம். நான் இப்ப தான் அந்த 30 நாள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணேன். இது ஆக்சுவலா வந்து நானுமே நெறைய கிளாஸஸ் போயிருக்கேன். தியான வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே போயிருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம், எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். பட் ஆனா, அதெல்லாம் எப்படின்னா வந்து, எ ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து, அந்த டைம்ல மட்டும் ஒரு ஹேப்பினஸ்ஸா இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். அந்த ஒரு எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வாரம் மேக்ஸிமம் 1 வாரம் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியல. பட் ஆனா நார்மல் லைஃப்க்கு வந்துருவோம். அதுமாரி மத்த வகுப்புகள்ல இல்லாதது என்னன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நேரம். காலையில இந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது? எனக்காகவே குடுத்த மாரி இருந்துச்சு. ஏன்னா யூசுவலா வந்து இப்ப நமக்கு அலாரம் வைக்கிறதில்ல. பார்த்தீங்கன்னா 3:30, 3:45க்குலாம் ஆட்டோமேட்டிக்கா ஏந்திச்சு உட்காந்து நம்மளே வந்து என்னென்ன காலையில பயிற்சிகள் பண்ணணுமோ, அத ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டு சொல்ல ஆரம்பிச்சுருது. நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுமாரி இந்த பயிற்சி நேரம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. 2வது வந்து நம்ம லைஃப்ல என்ன பண்ணணுங்கிறதுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு விஷன் கிடைச்ச மாரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல. என்ன பண்ணணும் அப்டின்ட்டு. ஸோ எனக்கு இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இந்த 30 நாள்ல பார்த்தீங்கன்னா, கடைசி வந்து ஒரு 20 நாளுக்கு மேல வந்து கரெக்ட்டா சொல்லணும்னா 18ஆம் தேதி கிளாஸ்லேருந்து எனக்கு என்னன்னா வந்து காலையில எந்திரிப்பேன், அட்டெண்ட் பண்ணுவேன். என்னுடைய காலையில அந்த என்னென்ன சாதனாஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் கிளம்பி ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் வந்து காலையிலேயே நெனச்சுருவேன். இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான். இன்னைக்கு நம்ம இந்த வேலை செய்ய போறோம் அப்படின்னு நெனச்சுட்டு போவேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த வேலை கரெக்ட்டா வந்து நான் ஒரு சாயங்காலம் 5 மணிக்குள்ள எனக்கு அறியாமலே அந்த வேலை முடிஞ்சிருக்கும். எப்படின்னா, உங்களுக்கே தெரியும் பேங்கிங்ல வந்து இது வந்து ஜனவரி, பிப்ரவரி வந்து கரெக்ட்டா வந்து இயர் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனுவல் டார்கெட் ஃபுல்லாவே வந்து ஒரு எம்ப்ளாயும் வந்து கண்டிப்பா வந்து அத முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர் போடுற டைமிங். ஸோ அப்படி இருக்கச்ச பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஜனவரி, பிப்ரவரி வந்து ரொம்ப அப்படியே தல வலிக்கிற அளவுக்கு வந்து பிரஷர் போடுற டைமிங் இது. அவ்ளோ கால் இருக்கும், மீட்டிங் இருக்கும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ், 1/2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்மள வந்து நம்ம சூப்பர்வைசர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு ப்ராடக்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா, அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன பண்ண போற? வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்ன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைமிங்ல என்ன அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 18வது நாள், 19வது நாள் பயிற்சிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து ஒரு 17 ப்ராடக்ட் தான் இருக்கு எங்க பேங்க்ல. அந்த 17 ப்ராடக்ட்ல 10 ப்ராடக்ட்க்கு மேல பண்ணதுல பேன் இண்டியால நான் ஒரு ஆளு. ஸோ என்னால வந்து நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வந்து இந்த வகுப்பு வந்து நம்ம பண்ற வேலைய வந்து அவ்ளோ வந்து இலகுவாயிருக்கு. ஸோ என்ன மீறி வந்து இந்த காலையில எந்திரிக்கிறது வந்து இனிமே வந்து லைஃப்ல மிஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமாயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்கல்ல, 48 நாள் ஒரு பயிற்சி பண்ணோம்னா வந்து நமக்கு பழக்கமாயிடும். ஸோ அதுமாரி இது என்னோட ஹேபிட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல வந்து இந்த வகுப்பு குடுத்த என்னுடைய நண்பர்களுக்கு, அவங்க குடும்பத்திற்கு எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.